वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तपोदं तत्पादयुग्मसरसीर्गभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रबध्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये सुवे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिभानने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिनपद्मे दुत्वक्तिभरिताण्डमे इन्दिरे हेमवर्णावे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरीं कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रियै नमः श्रुतिस्रुतिप्रगीतायै देवी देवे च मङ्गलं नमो नमस्ते जयसिंहरूपे नमो नमस्ते नरसिंहरूपे नमो नमस्ते रणसिंहरूपे नमो नमस्ते नरसिंहरूपे भक्तस्य दानवसिसो परिपालनाय भक्तामृसिंहगुहनामधिजग्मुषस्ते स्तम्भैर्गवर्जमधुनापि करीसनूनं त्रैलोक्यमेतदखिलं नरसिंहगर्भं शटापटलभीषणे सरभसाट्टहासोद्भटे स्फुरत्कृतिपरिस्फुटत्प्रिगुडिके विभक्त्रे कृते कृपाकपटकेसरिन्दनुजडिम्बदत्तस्तनां सरोजसदृशादृशा विधिविषज्यते विज्यते नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्यं संश्रुतिसदसरसिद्धमध्याभयन्तीं चोच्चिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनमिदमिदं भूये वास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வெங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ மத்கார்யம் சாதய பிரபோ அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலைப்பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறச் சிறுதே மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதேன் எங்கமே சாபம் எழுந்தேலோரும் பாவாய். இப்படி ஆண்டாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் 30 பாசுரங்களில் பிரிக்கிறார். முதல் 5 பாசுரத்திலே நோன்பிற்கு செய்ய வேண்டிய என்னெல்லாம் செய்யணும் ஆயத்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு நோன்பு நூற்கணும் என்றால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ரெடி பண்ணணும். அதற்கு வேண்டிய எல்லாம் முதல் 5 பாசுரத்திலே நோன்பிற்கு செய்ய வேண்டிய எல்லா
ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தது அதுக்கு செய்ய வேண்டிய எல்லாருக்கும் வேணும், எல்லாரும் சேர்ந்து செய்யணும் இல்லையா அந்த நோன்பு. அதற்காக 5,00,000 பெண்களை எழுப்புகிறாளாம். அடுத்த 10 பாசுரத்திலே ஒரு தோழிகளாக எழுப்பி, பிறகு எல்லா தோழிகளும் எல்லாரும் போந்தார் போந்தன்னைக்குள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து திரும்ப கண்ணனை எழுப்பணும். கண்ணனை எழுப்புவது என்றால் அவ்வளோ நேராக போய் கண்ணனை எழுப்ப முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணாலும் கேட்டால், முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அவன் சயனித்து இருக்கக்கூடிய அந்த கோயில் நந்தகோபனுடைய இல்லம் இல்லையா, நந்தகோபனுடைய கண்ணன் இருப்பதனால் அது கோயிலாகிறது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாயில் காப்பாளனை போய் எழுப்புகிறார்கள். வாயிற்காப்பாளனை தொழுது பிறகு நந்தகோபாலனை எழுப்பி, அதன் பிறகு யசோதை பிராட்டியை எழுப்பி, பலராமனை எழுப்பி, அதன் பிறகு நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். பிறகு கண்ணனை எழுப்புகிறாள், நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள், திரும்ப 2 பேரும் சேர்த்து எழுப்புகிறான். இப்படியெல்லாம் எழுப்பி கண்ணன் எழுந்திருக்கிற சமயம் வந்தாச்சு. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம். நாங்கள்லாம் வந்திருக்கோம். என்ன அழகிய இடங்களை உடைய நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம். அதனால் பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கா. ராஜாக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லாம் எப்படி போய் தான் கீழே இருந்து அவளுக்கு பணிவிடை செய்வார்களோ அப்படி இவாளெல்லாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். சிற்றரசர்கள் போல நாங்கள்லாம் வந்திருக்கோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கற்று கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவா செய்து தாமரை பூ போல. அப்படி வந்து தலை பெய்தோம்னா இங்கே என்ன சொல்லான்னு கேட்டால், லக்ஷ்மணன் உன்னோட குணத்துக்கு தோற்று வந்தார் போல் வந்தோம். அதுக்கெல்லாம் ஒரு சொல்லணும் இல்லையா. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும், சும்மா வந்து தலை பெய்தோம்னா வெறுமை சொல்லக்கூடாது இல்லையா. அதுக்கு எப்படின்னு கேட்டால், ஒரு லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், சாதாரணமாக வந்துள்ள அவங்ககிட்ட உன்னோட பிராதாங்கத்துக்கோசரம் வரல, அவனோட பிராதா நான் என்னோட அண்ணன் அதுக்கோசரம் வரல. அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், உன்னோட குணத்துக்கு தோற்று வந்தார் போல் வந்தோம். உன்னோட குணத்தை பார்த்தா நம்ம அப்படிப்பட்ட குணம், சௌலபியம் சௌசீல்யம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஏழை ஏதலன் அப்படி இருக்கக்கூடிய உன்னோட குணத்திற்கு மயங்கி போய் வந்தானாம், தோற்று போய் வந்தானாம் லக்ஷ்மணன். அப்புறம் தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முயற்சித்தார். அப்போ தன் மாமனாரான கைகேயிரம் சம்பந்தியான ஜனகரம் கூட தெரியப்படுத்தலை. ஏன்னா அவளுக்கெல்லாம் கூட சொல்லலை. காரணம் என்னென்னா, அவர் மூலம் ஏதாவது இடையூறு ஏற்பட்டுவிடும் என்று பிறகு கைகையின் வரம் மூலமாக காட்டுக்கு சென்றான் ராமன். அதனால் எப்படி இருக்குன்னு கேட்டால், அங்கே வந்து தலை பெய்தோம் உடனே செய்யணும் இல்லையா. அதனால் மயங்கி செய்கிற மாதிரி அவன் பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவாளெல்லாம் கூட்ட ஒத்தராக அதுக்கு நாளாகிவிடுவேன் என்று உடனே என்ன பண்ணான்னு கேட்டால், கைகையின் வரம் மூலமாக காட்டுக்கு சென்றான் ராமன். அப்படி இடையூறு ஏற்பட்டு விடும் என்று போனானாம். அதனால் வசிஷ்ட முனிவரின் அனுமதியுடன் வந்த பரதன் பார்த்து ராஜன் என்று தன் தாயான கைகையை அழைத்தான். அதனால் எப்படின்னு கேட்டால், வசிஷ்ட முனிவர் அப்படின்னு வந்தான் பரதனை பார்த்தான். தசரத சக்கரவர்த்தி ராஜன் என்றான், தாயான கைகையை அழைத்தான். கௌசல்யிடம் சென்றபோது அவளால் நிந்திக்கப்பட்டாள். கௌசல்யிட்ட போகும்போது கௌசல்யை நிந்திக்கிறாள். என்ன இப்படி உன்னால தான் என்னோட பிள்ளை காட்டுக்கு போயிட்டான் நிந்திக்கிறாளாம். ராமனை அழைத்து வர சித்திரகூடம் சென்றபோது முகப்பெருமானின் சந்தேகத்திற்கு ஆளானான். இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் நடந்தது. அதனால் பரத்வாஜன் லக்ஷ்மணன் அனைவரின் சந்தேகத்திற்கு இலக்கானான். அதனால் அப்படி வந்து தலை பெய்தோம். அப்படி இங்கே ஒரு இடத்திற்கும் பரதன் பட்ட அவஸ்தைக்கு அளவே இல்லை. இதனால் பல விதமான கஷ்டங்கள்லாம் பட்டான் பரதன், அவஸ்தைக்கு அளவே இல்லை. இவ்வாறு பல துன்பங்கள் படக்கூடாத வேதனைகளையும் ஓடி ராமன் காலில் விழுந்தான். எப்படி வந்தான்னு கேட்டால் ஓடி வந்தான். இதெல்லாம் பல கஷ்டங்கள்லாம் எல்லாமே பட்டாலும், இப்போ திருப்பதிக்கு போகிறோம், திருப்பதிக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறோம்னு கேட்டால் நடந்து போகிறோம், வாகனத்தில் போகிறோம், க்யூவில் நிற்கிறோம், 2 மணி நேரம் க்யூவில் நிற்கிறோம், 5 மணி நேரம் நிற்கிறோம், 24 மணி நேரம் நிற்கிறோம். பெருமாளை போய் கண்ணால் பார்த்தோன்னே சேவித்தோன்னே பட்ட கஷ்டங்கள்லாம் எப்படி அகல்றதோ அப்படி பரதன் பலவிதமான கஷ்டங்கள்லாம் பட்டு கடைசியில் என்ன பண்ணான்னு கேட்டால், பல துன்பங்கள் படாத வேதனைகள் எல்லாமே பட்டால் கூட ராமனோட காலில் போய் விழுந்தானா. அதே போல் கண்ணா நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், நாங்கள் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் பட்டோம். என்ன உன்னை பார்க்கணும், உன்னோட கடாட்சம் எங்களுக்கு வேணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும்னு கேட்டால், பலவிதமான துன்பங்கள்லாம் அனுபவித்து காலங்காலத்தால் ஏந்துன்னு பணியில் இருந்துட்டு ஒரு பெண்ணாக எழுப்பி அவள் சொல்லலாம் நாங்கள் காதால் கேட்டு அப்படியும் எதுக்கோசரம் வந்திருக்கோம்னு கேட்டால், ஒன்று நாங்கள் தரிசிக்கணும், உன்னோட கடாட்சம் எங்கள் மேலே படணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் ஒரு பெண்ணையும் எழுப்பி உன்னோட பள்ளிக்கற்று கீழே வந்து தலை பெய்தோம், வருவதற்கு படாதன பாடுபட்டோம்.
அதனால இவ்விடத்தில் நாங்கள் பரதனையும் மிஞ்சிவிட்டோமே, பரதன் பட்ட கஷ்டத்தை விட நாங்கள் மிஞ்சிட்டோம் சொல்லலாம். அப்படி அதனால பரதனுடைய மனோரதம் பூர்ணமாகவில்லை. பரதனோட மனோரதம் என்னன்னா பூர்ணமாகல. அதுபோல் எங்களிடம் இருந்து விடாது. அதனால அப்படி பரதனோட மனோரதம் பூர்ணமாகாம அப்படி சரணாகதி பண்ணா கூட உடனே பூர்ணமாகலை, உடனே நீ திரும்பி வரல. அதனால நீ அதுபோல் எங்களிடம் இருந்து விடாது, எங்கள் வரவை சபலமாக செய், நாங்கள் வந்த காரியத்திற்கு சபலமாக செய்ன்னு சொல்லி வேண்டிக்கிறாளாம். அப்படி வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணிவாய் செய்த, கிங்கிணி என்பது காலில் அணியும் ஒரு சலங்கை. காலிலெல்லாம் டான்ஸ்காரெல்லாம் போட்டுப்பா இல்லையா, அதனால் காலில் சில பேர்லாம் டான்ஸ்காரெல்லாம் போட்டுப்பா. சில பேர் இப்போ கொலுசுன்னு போட்டுக்கிறா இல்லையா. கொலுசுங்கிறது ஒரு அணிகலன், பெண்கள்லாம் அணியக்கூடிய அணிகலன். ஏன்னா இப்போ அணிகலன்கள்லாம் பார்த்தா யார் அணியறதுங்கெல்லாமே எல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ நிறையா பேர் பார்த்தா கடுக்கெல்லாம் போட்டுக்கிறது அந்த காலத்து மரபு. இப்போ நிறையா பேர் நடுவில் விட்டு போயிட்டா. இப்போ பார்த்தா ஆண்கள்லாம் பார்த்தா காதில் தோடு எல்லாமே இருக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட கடுக்கன்கள்லாம் போட்டுக்கிறான். அதனால் பலவிதமான கையில் பார்த்தா பலவிதமான அணிகலன்கள்லாம் ஆண்களும் போட்டுக்கிறான். அதனால் பெண்கள் தான் போட்டுக்கணும்னு இல்லை, அப்படிப்பட்ட காலில் பார்த்தா நிறைய ஆண்கள் கீழே கூட காலில் கூட போட்டுக்கிறான். பலவிதமாக இருக்குது. அப்படி காலில் அணியும் சலங்கை, அதற்கு மணி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கிங்கிணிவாய் செய்தங்கிறதுக்கு அப்படிப்பட்ட சின்ன சின்ன மணியெல்லாம் இருக்கும், சலங்கைக்குள்ளே இருக்கும். மேல் கீழ் இதழ்கள் சிறிதே திறந்தபடி இருக்கும். அந்த சலங்கையை பார்த்தா மூடி இருக்காது. எப்படி இருக்கு கேட்டால் மேல் கீழ் இதழ்கள் ரெண்டும் அந்த இது மாதிரி அப்படி திறந்திருக்குமாம். அது அப்போது தேவருடைய திருக்கண் செந்தாமரை போல் உள்ளது. கண்ணனை பார்த்து சொல்லலாம், அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்து சொல்லலாம். தேவருடைய திருக்கள் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல. அப்படி எப்படி இருக்குன்னு கேட்டால் செந்தாமரை பூ அந்த கிங்கிணிவாய் எப்படி திறந்திருக்கோ அதுபோல் வாய் உன்னோட கண்ணம் அப்படி செய்யப்பட்டதாக அமைய வேண்டும். அதனால் கிங்கிணி எப்படி இருக்கணும்னு கேட்டால் உன்னோட திருக்கண்கள் அப்படி செந்தாமரை போல இருக்கான். அதனால் கிங்கிணிவாய் போல உள்ள உனது கண்ணம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். அப்படி கொஞ்சம் திறந்துன்னு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதாவது சிறிது மலர்ந்தும் சிறிது மூடியதாகவும் நேத்திரம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் சொல்லலாம். சில பேருக்கெல்லாம் தியானங்கள்லாம் பண்ணுவோம். சில பேர் தியானங்கள்லாம் பண்ணும்போது கண்ணை மூடிக்கவும் சொன்னால் கண்ணை மூடிக்க மாட்டான். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்துட்டு ஒரு பெரிய தியான கூட்டங்களோ இல்லை இதெல்லாம் பண்ணும்போது மற்றவாள்லாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கோசரம் இவா என்ன பண்ணுவா, கொஞ்சம் கண்ணை திறந்து கொஞ்சம் மூடிப்பா, கொஞ்சம் தியானம் பண்ண மாதிரி கொஞ்சம் திறந்துப்பா கொஞ்சம் மூடிப்பா. ஏன்னா மற்றவாள்லாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கோசரம். அதனால் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அப்படி இல்லாமல் இப்படி என்ன சொல்லலாம்னு கேட்டால் சிறிது மறந்தும் சிறிது மூடியதாகவும் நேத்திரம் இருக்க வேண்டும். அதனால் நீலையினுடைய சேர்க்கை எங்களுடைய அபராதத்தினை பொறுக்கும் தன்மை என்ன நீலையோட சேர்க்கை. அதனால் எங்களுடைய அபராதத்தினை பொறுக்கும் தன்மை, அடைக்கலம் புகுந்தவர்க்கு அடிமையாகும் தன்மை, இவைகள் விகசித்தமாய் மறந்திருக்க வேண்டும். எதற்குன்னு சொல்லான்னு கேட்டால் இதெல்லாம் நீ உன்னோட குணங்கள், இதெல்லாம் போனால் உன்னை மறந்து போயிடுவேன் எல்லாத்தையும். அதற்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் அவங்களுடைய திருக்கண்கள் சிறிது மூடியும் சிறிது மலர்ந்தும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் என்று. கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல அப்படின்னா எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் நீ. அதனால் அடைக்கலம் புகுந்தவருக்கெல்லாம் எப்போதும் அடைக்கலம் புகுந்தாச்சுன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டால் உடனே அந்த பள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல் பெரிய ராஜா கீழே சிற்றரசர்களாம் எப்படி பணிந்திருப்பார்களோ நாங்களும் சிற்றரசர்கள் போல் உங்கள்கிட்ட பணிந்திருக்கோம். அதனால் எங்கள் மேல் நீ கடாட்சம் காட்டணும், எங்கள்கிட்ட கருணை காட்டணும். அதனால் பரதன் அவனோட ஆசை சபலமாகலை, அப்படிலாம் எங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல. எம்பெருமான் கண்கள் சிவப்பாக இருக்கும். பெருமாளோட கண்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் கண்கள் சிவந்த ஆழ்வார்கள் நிறையா அனுப்பலாம். சிவந்த கண்களை பற்றி நிறையா ஆழ்வார்களோட அனுபவம் நிறைய இருக்கும். அப்படி தாமரைப்பூவும் சிவப்பாக இருக்கும். தாமரைப்பூ எப்படி இருக்குன்னு கேட்டால் சிகப்பாக இருக்கும். சிகப்புன்னா நல்ல சிகப்பு இருக்கா, அது தாமரைப்பூ கலம் சொல்லுவோம் இல்லையா. பார்த்தா ஒரு சில கலர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள்லாம் கடைக்கு போவான்னு கேட்டால் அந்த கடைக்காரனை எடுத்து படாத பாடுபடுத்துவான். எப்படி படாத பாடுபடுத்துவான்னா அவள் மனசில் இந்த மாதிரி ஒரு கலர் நினச்சிருந்தப்போ அந்த கலர் வேணும்னு கேட்பான். அவன் 20 புடவை 30 புடவை 50 புடவை எடுத்து போடுவான். அதனால் அப்படிப்பட்ட தாமரைப்பூ கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புடவை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கலருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல. அதனால் தாமரைப்பூவும் சிவந்து நிற்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய புண்டரீகம் வெண்தாமரை குறித்ததல்ல. இங்கே இருக்கக்கூடிய தாமரைப்பூ தாமரையில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா. அதனால் இங்கே இருக்கக்கூடிய தாமரை வெண்தாமரை குறித்ததல்ல. அதனால் எம்பெருமான் தான் எடுக்கும் அவதாரங்களில் உடலை மாற்றிக்கொள்கிறான். எம்பெருமான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தான் பலவிதமான அவதாரங்களாம் எடுக்கிறான். ஒரு அவதாரத்திலும் ஒரு மாதிரி இருக்கான் இல்லையா. அதனால் மத்ஸ்யாவதாரமாக இருக்கும், கூர்மாவதாரம் இருக்கும், வராக அவதாரத்திலும். அதனால் ஒன்னொன்றும் ஒரு அவதாரத்திலும் தன்னை மாற்றிக்கொள்கிறான். வாமனாவதாரத்திலும் அப்படி தான் எடுக்கும் அவதாரங்கள் உடலை மாற்றிக்கொள்கிறார் போல கண்களில் அமைப்பையும் மாற்ற முடியவில்லை. அப்படியெல்லாம் கண்ணை மாத்திரம் மாற்ற முடியாது. என்ன
அந்த கண்ணுக்கு அந்த முனிவர்கள்லாம் முன்பாசுரத்திலே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவன் பலவிதமாக எப்படி இருந்தாலும் சரி, கடைசியில் அவனோட கண்ணை பார்க்கும்போது இவன் தான் சர்வேஸ்வரன் தெரிஞ்சு போகிற அளவுக்கு அவனோட கண்கள் திருக்கண்கள் இருக்கும். அதனால் ஆகவே கண்களை அடையாளமாக கொண்டு மகரிஷிகள் இவனை பரதேவதை என்று நிச்சயித்தார்கள். அப்படிப்பட்ட தேவர்களாம் மகரிஷிகளாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பல ரூபத்தில் அவன் அவதாரங்களாம் எடுத்தால் கூட அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவனோட திருக்கண்களை பார்த்து. அப்படிப்பட்ட தாமரை பூ போல செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோம். ஒருவன் வெகு நாள் உபவாசம் இருக்கான், ரொம்ப நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கான். உபவாசம்னா வெகு நாளுக்கு ஒரு நாள் மாத்திரம் ஏகாதசி உபவாசம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அன்றைக்கி தான் பார்த்தா பலவிதமான சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். உபவாசங்கிற பேரில் அரிசி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பலவிதமான அவளுக்கு பிடிச்ச அதனால் பல பலகாரங்களாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி நான் அரிசி சாப்பிட்றது இன்றைக்கி ஏகாதசி உபவாசம் சொல்லிட்டு நம்ம பலவிதமான எல்லாத்தையும் சாப்பிட்றோம், டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் பண்ணி சாப்பிட்றோம். அதனால் அப்படி இல்லாமல் ஒருவன் ரொம்ப நாளைக்கு உபவாசம்னு அப்படி ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தான். பெரு உணவு கிடைத்தது. என்னென்னா அவனுக்கு உபவாசம் முடிஞ்சோடனே துவாதசி பாரணையில் பல விதமாக இப்போ ஏகாதசி விரதம் இருந்தான்னா துவாதசிக்கு பாரணை பண்ணும்போது எத்தனை டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பெரு உணவு கிடைக்குது. ஒரு நாள் பட்டினி இருந்தால் மற்ற நாள் சாப்பாடெலாம் கிடைக்குது. இவன் ஆத்திரப்பட்டு எல்லா உணவும் உண்டால் என்னாகும், நோய் உண்டாகும். அதனால் ஒரு பெரிய பட்டினி ரொம்ப நாள் கழிஞ்சோமே, 25 நாள் இருந்தோம், 10 நாள் இருந்தோம், எத்தனை கணக்கு கவுண்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி பட்டினி இருந்துட்டு அத்தனை நாள் சாப்பிடாத சாப்பாடெல்லாம் சேர்த்து ஒரே நாள் சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டால் நோய்கள் உண்டாகும். அதனால விரகதாபத்தால் பீடிக்கப்பட்ட எங்களுக்கு உனது கடாட்சம் பூரணமாக விழுந்தால் நாங்கள் தரிக்குகின்றோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மூடி திறக்கணுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான்னா, உன்னோட கடாட்சம் ஒரேடியாக பட்டுதுன்னா எங்களால் அப்படி பொறுக்க முடியாது. என்னென்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய உன்னோட கடாட்சம் தாமரை போல கண்கள்லாம் இருக்கும், ஒரேடியாக எங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால சிறுச்சிறுதே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சு அப்படி இருக்கணும். அதனால் ஒரு உபவாசம் இருந்தவன் ஒரேடியாக சாப்பாடெலாம் சாப்பிட்டா எப்படி அவனுக்கு நோய் வருமோ எங்களால் அது தரிக்கவில்லைங்கிறதுக்கு சொல்லலாம். அதனால் எங்களை ரட்சிக்கும்படி சிறுச்சிறுதே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை தெரியன்னு சொல்லலாம். செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ. அதனால் தேவருடைய முதல் பார்வை எங்கள் மேல் விழுவதே எங்களோட நோக்கம் என்னென்னா கண்ணன். ஆனால் முதல்லேருந்து அந்த வாயிற்காப்பான்ட்டே சொல்லின்னு வரா இல்லையா, அதனால் கண்ணன் முதல்ல முழிக்கக்கூடிய முழிப்பு எங்கள் மேலே இருக்கணும். அதனால் தேவருடைய முதல் பார்வை எங்கள் மேல் விழ வேண்டும். எழுந்தோடனே முதல் எம்பெருமான் பார்வைப்பட்ட அவனுக்கு க்ஷேமங்கள்லாம் உண்டாகும். அதனால தான் பார்த்தா காலங்காலத்தால் ஏந்துண்டு கண்ணை முழிச்சுட்டு சில பேரெல்லாம் பார்த்தா கண்ணை முழிச்சுட்டு பக்கத்துலேயே அங்கே படுக்கை அறையிலேயே பெருமாள் ஃபோட்டோக்களாக இருக்கும், இப்போ இதுவாக இருக்கும், மனசில் நினச்சிப்பா தியானம் பண்ணுவா. அதனால் பகவானை நினச்சிட்டோ பகவானோட ஃபோட்டோவை பார்த்தோ அந்த தான் முழிக்கிற மொழி பெருமாள் மேலே பகவான் மேலே பட்டால் அவளுக்கு க்ஷேமங்கள்லாம் உண்டாகும். அதனால தான் பார்த்தா நீ துவாரகையில் உறங்கும்போது போரின் அந்த கதை மகாபாரத கதையை சொல்லலாம். அங்கே துவாரகை இருக்குது. துவாரகையில் போர் உறங்கும்போது நீ தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுற, நீ தூங்கலை. ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இல்லையா. போரின் சகாயத்திற்காக துரியோதனம் வந்தான், அர்ஜுனனும் வந்தான், 2 பேர் வந்தான். 2 பேர் வந்தோடனே யார் முதல்ல வந்தான்னு கேட்டால் துரியோதனன் வந்தான். துரியோதனன் என்ன பண்ணான்னு கேட்டால் அவன் பெருமாளோட திருவடி, ஏன்னா காலில் போய் உட்காருது அவனுக்கு மனசு அவ்வளோ, திருவடியில் போய் உட்காருது காலுங்கிறது இல்லையா, அப்போ கண்ணனோட காலில் போய் நம்ம உட்காருதாங்கிற அவனோட கர்வம் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் பெருமாளோட தலை சிரசு பக்கத்தில் போய் உட்காண்டானா. உன் திருவடி அருகில் இருந்து பின்னாடி என்ன பண்ணான், கொஞ்சம் லேட்டாக வரான். அர்ஜுனன் எல்லாரையும் உடனே நேராக டைரெக்டாலாம் வரல, அங்கே எல்லாரையும் அது செய்ய வேண்டிய உள்ளே போய் பெருமாளை சேவிக்கணுன்னு முன்னாடி துவாரபாலர்கள்லாம் சேவித்து எல்லாம் பண்ணிட்டு வரலையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நமஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் லேட்டாக வரான். ஸோ லேட்டாக வந்தோடனே பார்த்தா துரியோதனன் போய் பெருமாளோட சிரஸில் தலைமையில் உட்காண்டோடனே அர்ஜுனன் பார்த்தான் பெருமாளோட திருவடியை நமக்கு முக்கியம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பெருமாளோட திருவடியில் போய் காலை பிடிச்சுன்னு இருக்கானான். அவன் பார்த்த உடனே பெருமாளுக்கு தெரியும், ஏன்னா அர்ஜுனன் வரணும் தானே காத்துன்னு இருக்கான் இல்லையா, கண்ணன் காத்துன்னு இருக்கான். அர்ஜுனன் வந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்படி கண்ணை முயற்சி பார்க்குறான். முயற்சி பார்த்தா அவனோட கடாட்சம் அர்ஜுனன் மேலே படுது. உடனே துரியோதனை சத்தம் போடுவான். இது என்ன அக்கிரமம் இல்லையா, அவன் எல்லாத்துக்கும் சத்தம் போடுவான் இல்லையா. அதனால அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் துரியோதனை சத்தம் போடுறான். நான் முதல்ல உட்காந்துருக்கேன், உன்னோட சிரஸ் மேலே பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டோடனே கண்ணன் சொல்ல, யார் ஏதோ சத்தம்லாம் கேட்குறதே ஒரே அப்படின்னு கேட்டு, யார் வந்திருக்கா, துரியோதனை வந்திருக்கா, அவனை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளிப்பா இல்லையா சில பேர்லாம். அந்த மாதிரி அப்படி முதல் கடாட்சம் யார் மேலே பட்டதுன்னா அர்ஜுனன் மேலே பட்டுதான். அதனால காலையில் எழுந்தோடனே கண்ணாடி புஷ்பம், காலம்பரை எழுந்தினோடனே கண்ணாடி புஷ்பம், பெண்ணின் முகம், ஸ்வர்ணம் இவைகள் எதையாவது பார்க்க வேண்டும். சாஸ்திரத்தை சொல்லுதுன்னு கேட்டால் காலம்பரை எழுந்தினோடனே வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. முதல்ல ஃபஸ்ட்டு கடாட்சம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பெருமாளோட அந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள் வாழலாம். காலையில் எழுந்தோடனே ஒரு கண்ணாடி படுக்கை அறையில்
கண்ணாடி வச்சுக்கலாமே தவிர அந்த கண்ணாடி வந்து இவ படுத்துட்டு இருக்கிற படுக்கையை பார்த்து இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கலாம், கண்ணாடி இருக்கலாம். அதனால் எப்படி பார்க்குறதுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். காலம்பரை இருந்தோன்னா முதல்ல கண்ணாடி பார்க்குறது, அதுபோல் தான் கையை 2 கையை சேர்த்து இப்படி முதல்ல பார்த்து பாப்பா, கண்ணாடி மாதிரி பார்த்துப்பா இல்லையா. அதனால் கண்ணாடி. அப்புறம் அந்த புஷ்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா புஷ்பங்களை பார்க்கலாம். இப்போ சில பேர் வீட்டிலலாம் பார்த்தா பெட்ரூம்லலாம் பார்த்தா சில பூச்செடிகள்லாம் வச்சுருப்பான் இல்லையா. அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும், நிஜமாகவே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒரு பூச்செடி புஷ்பங்கள்லாம் பார்க்கணுன்னு. அப்புறம் அடுத்தது பெண்ணின் முகம். அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய பெண்ணின் முகம் வந்து மனைவியெல்லாம் இருப்பா இல்லையா. அதனால் முதல்ல பெண்ணின் முகம். அப்புறம் ஸ்வர்ணம், தங்கம் இல்லையா. தங்கம் ஏதாவது கைகளில் இருந்தாலும் சரி, கையில் தான் போட்டிருந்த தங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை யார் கழுத்தில் போட்டிருந்த தங்கமாக இருந்தாலும் முதல்ல பார்க்குறது அதை பார்த்தாலும் ஸ்வர்ணத்தை பார்த்தாலும் விசேஷம். இப்படி இவர்கள் எதையாவது பார்க்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதனால ஆகையால் தான் படுக்கையில் கண்ணாடியை மாட்டி வைப்பது, மோதிரம் அணிவது. இப்போது உனக்கு பத்தினிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால தான் பார்த்தா நிறைய பேர் கையிலலாம் மோதிரம் போட்டுருந்தோம். மோதிரம் பார்ப்பா இல்லையா, காலங்காலத்தில் இருந்துன்னு மோதிரத்தை பார்க்கலாம். சொர்ணத்துக்கு பதிலாக கண்ணாடி இருந்தால் கண்ணாடியை பார்க்கலாம். அப்படி நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எங்களோட முகத்தை நீ காண்பது பரமபோக்கியம். அதனால் முதல்ல பெண்ணின் முகத்தில் முழிக்கணும் இல்லையா. அப்படி முழிக்கணுங்கிறதுக்கோசம் நாங்களாம் பெண்களாக வந்து உன்னோட வாசலில் காத்து நிற்கும். நீ கண்ணை திறந்தோன்னே எங்கள் மேலே வழிக்கணும். அதனால் தேவர்களுடைய முதல் பார்வை. திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல். அதனால் இதுவரையில் முதல் கடாட்சம் தங்கள் மேல் விழ வேண்டும் என்று பிரார்த்தித்து என்ன பண்ணான்னு கேட்டால் இவாளெல்லாம் பிரார்த்திக்கிறான். முதல்ல உன்னோட கடாட்சம் வந்து எங்கள் மேலே விழணும்னு பிரார்த்தித்து மேலே கிரமமாக பூர்ண பார்வையும் தங்கள் மேல் விழ வேண்டும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே, ஒரு தாமரைப்பூ மொட்டா இருக்கும். அந்த இடத்துல வெயில் படப்பட என்னன்னு கேட்டால் அது உடனே டகால்னு மலராது. கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், பிறகு பூர்த்தியாக மலர்ந்துடும் இல்லையா. அந்த மாதிரி பிரார்த்தித்து கிரமமாக பூர்ண பார்வையும் எங்கள் மேல் விழ வேண்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே, அப்படி அந்த சலங்கையில் கொஞ்சம் மூடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து உன்னோட முழு பார்வையும் எங்கள் மேலே விழ வேண்டும். அந்த சௌந்தரியத்தை நாங்கள் காண வேண்டுகிறோம். அப்படி சொல்லலாம். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல். சந்திரனை காட்டிலும் சூரியனுடைய பிரகாசம் அதிகம் இல்லையா. அதனால் சந்திரன் சொன்னாலே ஒரு குளிர்ச்சி, சூரியன்கிறது ஒரு சூடாக இருக்கும். அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறது சந்திரன். அதனால் சூரியன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் இருட்டை அழிப்பான். சந்திரனும் இருட்டெல்லாம் ஒரு வெளிச்சம் வரணும்னா சந்திரன் வந்தாலும் சரி சூரியன் வந்தாலும் அதோட பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டால் சூரியனுக்கு தான். அதனால் நிலவில் புலப்படாத சூக்ஷ்மமான பொருள்களும் சூரியனால் காட்டப்படுகிறது. சில சமயத்தில் சந்திரோதயம் ஆனோடனே கூட சில அந்த இருட்டில் வந்து சிலதெல்லாம் ரொம்ப அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. சந்திரோதயம் பௌர்ணமி அன்னைக்கு நிறையா வெளிச்சம் இருந்தால் கூட அதில் சிலதெல்லாம் கண்ணில் படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா சூரிய வெளிச்சமானோடனே சூக்ஷ்மமான பொருள்கள் எல்லாமே வந்து கண்ணில் பட்டுரும். அதனால் அப்படி வந்து சந்திர சூரிய சுனயத்திரே என்று எம்பெருமானுடைய இரு கண்கள் சந்திரனோட சூரியர்கள் என்றார்கள். பெருமாளோட கண்கள் பார்த்தா ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் இருக்குது. அதனால் சந்திரனையும் சூரியனும் கண்ணாக உடையவனே பகவான். அப்படிப்பட்டவன் கண்ணன், சந்திரனையும் சூரியனும் கண்ணாக உடையவன். அதனால் திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல். அதனால் உலக மக்கள் செய்யும் தர்ம அதர்மங்கள் காரியங்களை சூரியர்களை கொண்டும் இரவில் சந்திரனை கொண்டும் பார்க்கிறார். அதனால் அக்கிரங்கள் தர்ம காரியங்கள் சூரியர்கள் கொண்டும் அதர்ம காரியங்கள்லாம் பார்த்தா அப்படி பார்க்குறாங்க. கண்ணை மூடிந்து தெரியாமல் ரொம்ப அப்படி அந்த தர்மம் அதர்மம் ரெண்டையும் சூரிய சந்திரர்களாக இருக்கக்கூடிய தன்னோட திருக்கண்களை பெருமாள் பார்க்குறாராம். அதனால் திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல் அப்படி 2 கண்களையும் கொண்டு எங்கள் மேலே நோக்கணும். அதனால் ராத்திரி பூரா சந்திரன் மாதிரி இருக்குது கண்ணு. காலம்புற சூரிய உதயமானோடனே உன்னோட கண்ணு எப்படி இருக்கோ அப்படி பிரைட்டாக வந்து பளிச்சுன்னு வந்து முன்னாடி இருக்கணும். நாங்கள் வந்து உன்னோட திருக்கண்களை பார்க்கணும், உன் கண்ணால் எங்களை நோக்கணும் அப்படின்னு பல விதமாக பிரார்த்தனை எல்லாம். 2 கொண்டு அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதேன். ஒரு கண்ணும் அரைக்கண்ணம் பார்ப்பது காமவிரதத்தை காட்டும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்தேன்னா அது காமவிரதத்தை காட்டும் இல்லையா. அதனால் அவ்வாறு எங்களை பார்க்க வேண்டாம். அதனால் குழந்தையை போய் தாய் பார்க்கும் இரு கண்களை போனால் காலங்காலத்தால் எப்போ பார்த்தாலுமே குழந்தைய ஒரு தாய் எப்படி பார்ப்பாலோ அந்த மாதிரி பார்க்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துருந்தேன்னா இவ்வாறு தான் கேட்டா. இருந்தாலும் திரும்பி விளக்கம் சொல்ல அப்படிலாம் பார்க்க வேண்டாம். அதனால் காம விகாரத்தை காட்டும். அதனால் குழந்தை தாய் பார்க்கும் இருக்கும் கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாளாம். அதுபோல் பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துக்கும் வந்து இவா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாள். ஏன்னா இவா இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்கணும் இல்லையா, பெருமாள் கேட்பான். அதனால் இவெல்லாம் பாகவதோத்தமர்கள், அப்படிப்பட்டவர்கள், மனைவிகள், பத்தினிகள். அதனால் என்னெல்லாம் கண்ணன் வந்து கேட்பானோ அப்படி இவாளெல்லாம் சொல்லுவாளாம். அதனால தான் பார்த்தா முதல்லேருந்து எல்லா இடத்துலையும் இவாளெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல. அதனால் கண்களை அதுபோல் பார்க்க வேண்டும் எங்களை நாங்கள் இதே ஏன்னா எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியவர்கள் இவார்கள்லாம். ஏன்னா இவாள்லாம் கண்ணனோட பத்தினிகளாக மனைவிகளாக இருப்பதனால பாகவதோத்தமராக இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுவா.
அதனால்தான் பார்த்தா ஆழிமழை கண்ணா ஒன்றுனே கைகரவேல் அந்த இடத்துல பர்ஜன்ய தேவன் வந்து கை கட்டி காத்துருக்கானாம். நீங்கள்லாம் சொல்லுங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, நாங்கள் அந்த மாதிரி மழையெல்லாம் பொழியிறோம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லலாம் இல்லையா. ஆழியொள் புக்கு முகுந்து குடாத்தேரி அந்த அந்த பாசுரத்தில். அப்படி இந்த பெண்கள் கண்ணனிடம் காமவிகாரத்தை உண்டு பண்ணும் பார்வை வேண்டாம் என்று விண்ணப்பித்தார்கள். அதனால கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய். பாவம் என்று இங்கு சொல்லவில்லை, என்னென்ன சாபம் என்று சொன்னார்கள். என்ன சாபம் நீ சொன்னா பாவம்னு சொல்லலைன்னு கேட்டால், பாவம் பிராயச்சித்தத்தால் அழியக்கூடும். ஒரு பாவம் பண்ணோன்னா பிராயச்சித்தம் பண்ணால் அழியக்கூடும். சாபம் அப்படிலாம் இல்லை. ஒரு சாபம் கொடுத்தாச்சுன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா. அதுக்கு வேற ஏதாவது மோட்சத்திற்கு வேற ஏதாவது வழி இருக்குமே தவிர அந்த சாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால மகான்களுக்கு நாம் தீமை செய்தால் அவர்களால் கொடுக்கப்படும் சாபம், என்ன பெரிய மகான்கள்லாம் இருக்கான்னு கேட்டால் அவெல்லாம் சாபம் கொடுத்துருவா. எல்லாரும் சாபம் கொடுத்துட்டா நிறையா பேர் பார்த்தா கூட என்ன பண்ணுவான்னு கேட்டால், அதுக்கெல்லாம் சாபத்தை தீர்க்கக்கூடிய பிண்டியான் மண்டேந்தி திருதந்தொன்னு முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தம் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் வல்லை என்று மண்டினார் சொல்லால. அப்படிப்பட்ட சாபத்தை தீர்க்கக்கூடிய அரணுடைய சாபமாக இருக்கட்டும், பிரம்மாவோட சாபமாக இருக்கட்டும், எல்லாருடைய சாபத்தை தீர்க்கக்கூடிய அந்த சாபம் வராத இருக்கக்கூடியவன் அவன் எம்பெருமான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனுக்கு தான் சாபமே கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட அவன் சாபத்தை தீர்க்கக்கூடியவன் அவன். அதனால் அப்படி அதனால் என்ன பண்ணால் மகான்களுக்கு நாம் ஏதாவது தீமைகள்லாம் செய்தால் அவள் சாபம்லாம் கொடுத்தா அந்த சாபத்தை நாம் அனுபவித்து பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் சாபத்தை கழிக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு மாத்திரமல்ல எம்பெருமானுக்கும் அந்த நிலை உண்டு. அதனால் தசாதாரம் எடுத்த எம்பெருமான் சாபம் மூல பல துன்பங்களை அனுபவித்தான் என்பது வரலாறு. அப்படி அதனால் இவ்வாறாக சாபமும் கண்ணா உன் கடாட்சம் என் மேல் விழுந்தால் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட சாபங்கள்லாம் இல்லாதவன். அதனால் உன்னோட கடாட்சம் எங்கள் மேல் பட்டதுன்னு நாங்கள்லாம் எங்கள் மேல் விழுந்தேன்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் அழிந்துவிடும். அப்படிப்பட்டவன். அதனால் இந்த பாசுரத்தை நாம் தினந்தோறும், அதனால் இதோட பலஸ்ருதியில் என்ன சொல்லலாம்னு கேட்டால், நாம் இந்த பாசுரம் திருப்பாவை சொன்னாலே ரொம்ப விசேஷம். அதிலும் இந்த பாசுரத்தை நாம் தினந்தோறும் நியமத்துடன் அனுசந்தானம் பண்ணோன்னா நம்மால் விரும்பப்பட்ட பலன்களுக்கு தடங்கலாக இருக்கும். நமக்கு நிறைய பலன்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதனால் அந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ஏதாவது தடங்கள்லாம் ஏற்படும். அதாவது சின்ன காரியம் பண்ணாலே அதுக்கு ஏதாவது தடங்கள்லாம் ஏற்படுது இல்லையா. முதல்ல பாசுரத்தை மாயனே மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீ ரமுனை துறைவனே ஆயர் குலத்தினில் துகன்றம் மணி விளக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனே சொல்ல இல்லையா. அதனால இந்த விரதங்கள்லாம் 30 நாட்கள் நம்ம விரதங்கள்லாம் இருக்க போகிறோம். அந்த விரதங்களுக்கு ஏதாவது விக்னங்கள் தடைகள் ஏற்பட்டால் என்ன செய்வதுன்னு யோசனை பண்ணும்போது அவனோட நாமத்தை சொன்னாலே விக்னங்கள்லாம் போகுங்கிற மாதிரி. அதனால உன்னோட கடாட்சம் எங்கள் மேலே விழ வேண்டும். விழுந்ததுன்னா என்னன்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சாபங்கள் பல துன்பங்கள் எல்லாமே எதெல்லாம் இருக்கோ எல்லாம் அழிந்துவிடும் சொல்லலாம். அதனால இந்த பாசுரத்தை நம்ம தினந்தோறும் தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு சில பாவங்கள் சாபங்கள் என்னெல்லாம் சொல்லாலும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம செய்யக்கூடிய நமக்கு வர வேண்டியதாக இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே தடைபட்டுவிடும். அதனால் அதில் ஆரோக்கியமின்மை அதனால் நிறையா இருக்கும். விவாக தடை, செல்வத்தடை, விரும்புபவர்களுக்கு அதற்கு தடங்களாக பல பாவங்கள்லாம் இருக்கிறதுனால அவைகள்லாம் வராமல் நடக்கும். சில பேருக்கு விவாகங்கள் நடக்காமல் இருக்கும், சில பேருக்கு செல்வங்கள்லாம் வராமல் இருக்கும், சில பேருக்கு ஆரோக்கியங்கள்லாம் சரியாக இருக்காது. அப்படி இருக்கிறவெல்லாம் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால் அந்த சாபங்கள்லாம் போய்விடும். அதனால் தடைகள்லாம் நீங்கும் என்று பலஸ்ருதியாக சொல்கிறார். அதனால் உட்பொருள் என்னன்னு கேட்டால் அங்கண் என்ன அழகிய கண், அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான அங்கண்ண அழகிய கண், இது எல்லா பலனையும் குறிக்கும். அதனால் எல்லா புலனையும் குறிக்கும். இந்த அங்கண்கிறது மாத்திரம் கண்ணுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா புலன்களையும் குறிக்கும். மாங்காலங்கிறது இந்திரியம், மாங்காலங்கிறது இந்திரியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற இந்திரியங்கள்லாம் பிராணவாயு முதலியவற்றோடு கூடிய மகத் என்னும் தத்துவம். அதனால் நமக்குள்ளே வெறும் பாடி மாத்திரம் இருந்தால் போகாது இல்லையா, அதுக்கு இது வேணும் இல்லையா, பிராணம் வேணும் இல்லையா. அதனால் பிராணவாயு முதலியவர்களுக்கு மகத் என்னும் தத்துவம், அதாவது பிரகிருத்தியின் பரிணமானான மகத் முதலியவைகளால் உண்டான சரீரம். அதனால் அந்த பிராணசக்தியினால் நமக்கு உண்டான சரீரம் அது. இந்த சரீரம் மிக போக்கியமானபடியால் மிகப்பெரியது. அதனால் நம்ம உடலை விரும்புகிறோம் இல்லையா, அதனால் நம்ம நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அதனால் சரீரம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அந்த உடலை பேணுவதற்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதனால் புலன்களின் நயனம் கண் பிராதானியம். அதில் முக்கியமாக இருக்க நம்மளோட புலன்கள்லாம் இருந்தால் கூட ஒரு சில சிலைகள்லாம் பண்ணுவோம். சிலைகள்லாம் பண்ணோடனே அந்த சிற்பி சிலைகள்லாம் பண்ணோடனே என்ன ஆகும்னு கேட்டால் நிறைய அழகாக ரொம்ப அழகாக போட்டிருப்பான், ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பான், ஆடைகள்லாம் போட்டிருப்பான், எல்லாம் போட்டிருப்பான். கடைசியாக என்ன பண்ணுவான்னு கேட்டால் கண் திறக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவான் இல்லையா. அந்த கண்ணை திறந்த உடனே பார்த்தா அந்த அழகு ஜாஸ்தி.
இப்போ பார்த்தா எந்த எந்த சிலைகளாக இருக்கட்டும் அந்த கண்ணழகு தான் இல்லையா. அதனால் சிலைகள்லாம் பார்க்கும்போது சில நவராத்திரி பொம்மைகள்லாம் பார்த்து பார்த்து வாங்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த கண் அழகு பார்த்தாலே அந்த கிருஷ்ணனை பார்க்கும்போது அந்த கண்ணை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொம்மை வாங்கலாம் போது லக்ஷ்மியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த கண். அதனால் கண் இந்த சரீரம் மிக போக்கியமான விட மிகப்பெரியது. புலன்களின் நயனம் கண் பிராதானியம். ஆகையால் ஆண்டாளம் மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடையோம் கண்கள் அழகத்தான் எழுதினார். அதனால் கண்டு கேட்டு என்று ஆழ்வார்கள் கண்ணுக்கு தான் பிராதானியம் கேட்டனர். அதனால் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான ஞாலத்தரசன்னு சரீரத்தில் வரைக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா. நம்ம சரீரம் இருக்குது, ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அது நம்மளோட சரீரத்தில் வசிக்கக்கூடியது. மனதை ராவண ராட்சசனாகவும் கூறுவதுண்டு. மனதை நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு என்னென்னா ஒரு மாதிரி இருக்காது இல்லையா, பல விதமான ராட்சசமான, அதனால் கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம மனசு நினைக்கிறது இல்லையா, நல்ல விஷயங்கள் நினைக்கிறது, கெட்ட விஷயங்கள் நினைக்கிறது. அதனால் ராவண ராட்சசர்களாக கூறுவதுண்டு. அதனால் 10 புலன்கள் மனதிற்கு உண்டு அல்லவா, நமக்கு 10 புலன்கள். அதனால் நம்மளுக்கு பார்த்தா 10 புலன்கள்லாம் இருக்கும். ஆகையால் புலன்களோடு கூடிய மனதுடன் ஜீவாத்மா கூறப்படுகிறார்கள். அதனால் அந்த ஜீவாத்மா எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த 10 புலன்களோடு கூடியிருக்கு. அந்த மனதை விவேகங்களை இட்டு ஜெயிக்க வேண்டும். அந்த மனதை எப்படி இருக்கணும்னு கேட்டால் நம்மளோட விவேகத்தினால் ஜெயிக்க வேண்டும். அப்பொழுது தேகத்தில் உள்ள அபிமானம் குறையும். அதனால் நம்ம தேகத்து மேலே இருக்கக்கூடிய அபிமானம் குறையறதுக்கு நம்ம விவேகத்தினால் அவற்றை அழிக்க வேண்டும் என்று உட்பொருளாக கூறுகிறாளுங்க. அப்புறம் ஒவ்வொரு மனிதனும் ஆயுள் வரையில் 10 கூட்டிக் கொண்டே வந்தால் ஒவ்வொரு 10லும் ஒவ்வொரு தன்மை ஏற்படும். நமக்கு பார்த்தா 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல, பின்னாடி பாசுரங்களில் பார்த்தோம். அதனால் அந்த விலங்குகளுக்கெல்லாம் 20 வருஷம் சேர்த்து நமக்கு 100 வயசு கொடுத்தார் பிரம்மான்னு சொல்லி பார்த்தோம் முன்னாடி பாசுரத்தில். அப்படி 100 வயசு இருக்கணும்னு கேட்டால் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு 10 வயசில் பார்த்தா பதட்டம், 10 வயசுக்குள்ளே பார்த்தா ஒரு பதட்டம் இல்லையா. அப்புறம் 20 வயசில் பார்த்தா நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்குல்ல, 20 10லேருந்து 20 ஒரு இருமாப்பு. அப்புறம் 20லேருந்து 30 நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முறுக்குத்தன்மை சொல்லுவோம் இல்லையா, அதனால் அப்படி. அப்புறம் 30லேருந்து 40 ஒரு நாட்டம், எல்லாத்துலேயும் ஒரு ஆசை நாட்டம் இருக்கும். அப்புறம் 40லேருந்து 50 அலைச்சல், ரொம்ப பார்த்தாலும் அலைஞ்சுட்டே இருப்பா, குடும்பத்தை காப்பாற்றணும், அது மாதிரி ஒரு அலைச்சல். அப்புறம் 50லேருந்து 60 ஆட்டம். அப்புறம் 70 ஒரு ஏக்கம், 80 தூக்கம். அதனால் வாயால் வரும் பேச்சு மூக்கால் வரும் மூச்சு இரண்டும் போனால் போச்சு. அந்த பழமொழியெல்லாம் சொல்லுவா இல்லையா, வாயால் வரும் பேச்சு மூக்கால் வரும் மூச்சு ரெண்டுமே போனா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நம்மளோட சரீரம். இதை உணர்ந்தால் அழியும் தேகத்தில் உள்ள அபிமானம் தானாக நீங்கிவிடும். நம்மளோட சரீரம் எப்போதுமே அழியக்கூடியது, நமக்கு மனசை தோன்றதில்லை. அதனால் இதை உணர்ந்தோடனே நம்மளோட அழியும் தேகத்தில் உள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அபிமானம் தானாக நீங்கிவிடும். அதாவது யௌவன பருவத்தில் தன் விருப்பப்படி சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அதனால் இளமையாக இருக்கும்போது தனக்கு விருப்பப்படி தன்னோட சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள். பிறகு கிழத்தனம், அதனால் சரீரம் சிதலமாகி விடுகிறது. வயசானோடனே அதே சரீரம் தான் சிதலமாகி விடுகிறது. அதனால் இப்படிப்பட்ட புருஷனை பார்த்ததும் இவன் மூலமாக சுகமடைந்த பெண்கள் கூட இவனை நிந்திக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட வயசானவளை பார்த்தா சில பெண்கள் கூட இப்படிப்பட்ட நமக்கு சுகங்கள்லாம் கொடுத்த ஆண்களாக இருந்தாலும் அவளை நிந்திக்கிறாளாம். அதனால் கட்டம் அடைந்த அவன் தன் சரீரத்திலே இருந்த அபிமானத்தை விட்டு பகவானை நாடுகிறான். அதனால் அந்த சமயத்தில் போய் இதெல்லாத்தையும் தன்னோட சரீரத்தோடு இருக்கக்கூடிய அபிமானத்தெல்லாம் விட்டு பகவானை நாடுகிறார்களாம். அதனால் இந்த இடத்துல மேலும் சொல்லாங்க. அதனால் எல்லா பாபங்களும் போய்விட்டாலும் சர்வஜனாக வேண்டியதற்கு தடங்களாக உள்ள பாபம் உள்ளபடியால், அதனால் பெருமாள் அடையணுங்கிறதுக்கு நமக்கு பழைய தடைகள்லாம் இருக்குது. அதனால் அவனை அடையணுங்கிறதுக்கோசரம் பாபம் உள்ளபடியால் அந்த பாவம் வைகுந்தத்துள்ள எம்பெருமான் அடைவதன் மூலம் கழிந்து விடுகிறது. அதனால் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சுன்னா நம்ம பலவிதமான பாவங்கள்லாம், எத்தனை பாவங்கள்லாம் இருக்கோ எல்லாம் அழிந்து விடுகிறது. இப்படி எம்பெருமானோட கடாட்சம் இருந்தால் பாவம் அனைத்தும் நீங்கிவிடும். அதனால் பெருமானோட கடாட்சம் இருந்ததுன்னா பாவங்கள்லாம் அனைத்தும் நீங்கிவிடும் என்று இந்த பாசுரத்தில் அங்கன்மா ஞானத்திரர் பாசுரத்தில் நம்ம அறிகிறோம். அதனால் இங்கு மனிதனுக்கு 8 வகையில் அபிமானங்கள் சம்பவிக்கக்கூடும். அதனால் அபிமானங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல நமக்கு 8 விதமான என்னன்னு கேட்டால் உடலை ஆத்மாவாக நினைப்பது, அப்புறம் நானே சுதந்திரன் என்று நினைப்பது. அதனால் 8 விதமான அபிமானங்கள் என்ன, உடலை ஆத்மாவாக நினைப்பது, நானே சுதந்திரன் எல்லாமே நான் தான் நினைப்பது, பிறருக்கு அடிமை என்பதை நினைப்பது, அப்புறம் மற்ற உபாயங்களை செய்து முடிக்கலாம் என்ற எண்ணம் வரும், அப்புறம் மற்ற பந்துக்கள் உளர் என்ற அபிமானம், சிற்றின்பத்தில் நினைக்க தீராத ஆசை, அப்புறம் எல்லாவற்றையும் தானே செய்வதாக ஒரு அபிமானம், அப்புறம் பிரம்ம வித்துக்களிடம் அபச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு அபிமானம். இந்த மாதிரி நமக்கு மனசில் பலவிதமான
எண்ணங்கள்லாம் ஏற்படும் சொல்லி அபிமானமாக ஏற்படும் என்று சொல்கிறாளாம். அதனால உடலை வந்து இங்கே 8 வகையில் அபிமானமாக நமக்கு அபிமானம் வரத்துக்கு காரணம் 8 விதமான அபிமானங்கள். அப்புறம் இவ்வாறு 8 வித அபிமானங்கள் இருந்து நமக்கு விடுதலை ஏற்பட்டால் என்ன ஆகும் கேட்டால் சம்சாரமாகிய பந்தம் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு சம்சாரத்தில் பந்தங்கள்லாம் ஏற்படுது. அதனால இதுலேருந்து வெளியில் வந்தோன்னே நமக்கு சம்சாரமாகிற பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை உண்டாகி சம்சாரமாகிய பந்தத்தில் விடுதலை வந்தாச்சு நமக்கு நிறையா இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வெளியில் போயிடும். அதனால அவைகளின் துன்பங்களிலிருந்து விடுதலை ஏற்படும். அதனால இந்த பாசுரத்தை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு சமயம் தொண்டமான் சக்கரவர்த்தி என்பவன் திருவேங்கடமுடியானுக்கு பற்பல கைங்கர் எல்லாம் பண்ணுறான். ஏன்னா தானே அகங்காரத்துக்கு சொல்லதான் இங்கே. அதனால் அங்கே திருப்பதியில் போய் பார்த்தா தொண்டமான் சக்கரவர்த்தி எனக்கு பார்க்கலாம். அங்கே அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தினம் பெருமாளுக்கு ஸ்வர்ணத்தினால புஷ்பங்கள் இல்லையா, திவ்யாபரணங்கள், மண்டபம், கோயில் எல்லாவற்றையும் செய்தவன். இந்த பெருமாளுக்கு பார்த்தா தொண்டமான் சக்கரவர்த்தி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கோயிலில் பார்த்தா ஒரு இடத்துல அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியோட அந்த சிலை இருக்கும் அங்கே. அதனால இந்த எம்பெருமான் உகந்து அரசனிடம் எப்போதும் பார்த்தா அதனால நிறையா பண்ணியிருக்கார் இல்லையா. அதனால நிறையா பண்ணோன்னு பெருமாள் தினம் பேசுவாராம். அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி 2 பேரும் தினம் டிஸ்கஷன்லாம் நடக்கும். இந்த அரசன் வந்து தன்னிடம் எம்பெருமான் காட்டிய அன்பை அனுசரித்து சிறிது நான் என்ற சில பேருக்கெல்லாம் வந்துடும் இல்லையா. சில பெரிய மனுஷெல்லாம் இவாளோட பேசினா என்ன பண்ணுவான்னு கேட்டால் இவாதான் நான் தான் இவாளை போய் அடைய முடியும், அதனால் என் மூலமாக தான் அடையணும்னு சொல்லி நிறையா பார்க்குறோம். நான் என்ற அகங்காரத்துக்கு நிறையா எடுத்துக்காட்டு நிறையா சொல்லிட்டு போகலாம். அதனால் இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி பெருமாள் தன்னோட பேசுறதுனால தான் என்ற அகங்காரம் வந்துடுத்தோன்னு தெரிஞ்சுட்டார், பெருமாள் தெரிஞ்சுட்டார். அதனால் இதை இவனுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு நாள் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஹாரத்தை சமர்ப்பிக்க, இன்னும் விலை உயர்ந்த ஆபரணங்களாக சமர்ப்பிக்கணும்னு என்ன பண்ணான்னு கேட்டால் அவன் நவரத்தினங்கள் சாதாரண சொர்ணத்தினால் இல்லாமல் நவரத்தினங்களால் அழிக்கப்பட்ட ஆபரணத்தை என்ன பண்ணான்னு கேட்டால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கருதி எம்பெருமானிடம் சொல்ல கேட்டோன்னே எப்போதும் பேசக்கூடிய எம்பெருமான் வாய் திறக்கலையாம். அதனால் ஒரு சமயம் பேசாமல் இருந்து விட்டார். பார்த்தார், என்னடா தினம் நம்மளோட பேசுவோம், இன்னும் நம்ம விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் கூட பதில் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்ட அரசன் எம்பெருமானும் தன்னிடம் ஏனோ வெறுத்துள்ளான் என்று பல முறை புலம்பின்றே இருக்கான். அதனால் ரெகுலராக பேசிட்டு இருக்காரு. பெருமாள் என்னவோ ஆச்சு, நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டோமோன்னு உணர ஆரம்பிச்சுட்டாமோ. இருந்தாலும் நம்ம நிறையா பல விதமான ஆபரணங்கள்லாம் கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம். இருந்தும் இன்னைக்கு இன்னும் உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னபோது கூட பெருமாள் வந்து நம்மளை பார்க்கல, பேசலை, ஏதோ ஆயிடுத்துன்னு சொல்லி புலம்பின்றே இருந்தானா. பிறகு எம்பெருமான் தனது அடிவாரத்தில் இருக்கும் குறும்பருத்த நம்பியான குயவனை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். திரும்பி பேச ஆரம்பிக்கிற பெருமாள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் அங்கே பெருமாள் சொல்லாராம், குயவன் என்னிடம் என்ன பண்ணான்னு கேட்டால் அவனிடம் எவ்வகையிலும் அபிமானம் இல்லாமல் பக்தி சிறுத்தை அங்கே இருக்கக்கூடிய குயவன் இருக்கான் இல்லையா, தினம் பெருமாளுக்கு பாண்டத்தில் தான் இன்றைக்கும் பார்த்தா திருப்பதியில் பார்த்தா தினம் வந்து மண் பாண்டத்தில் பெருமாளுக்கு தளியை சமர்ப்பிப்பான். அதனால் அப்படிப்பட்ட அந்த குயவன் அதை பண்ணணுன்னா ஒரு குயவன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தினம் மண் பாண்டங்கள்லாம் பண்ணுவான். அவன் பக்தி சிரத்தையாக பண்ணுவான். ஏன்னா பெருமாளுக்கு தினம் அதில் கொடுத்த அப்படின்னா பெருமாள் அதில் சாப்பிடணும் இல்லையா, அதனால் ரொம்ப பக்தி சிரத்தையோடு பண்ணுவானா. தனக்கு ஏற்பட்ட தொழிலை தொடங்கும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த சில பேரெல்லாம் பார்த்தா சில தொழில்கள்லாம் தொடங்குவான். இன்றைக்கும் பார்த்தா பல நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னோட தொழிலெலாம் தொடங்கும் போது அந்த இடத்துல பூஜை போடாமல் ஆரம்பிக்க மாட்டான். இப்போ சினிமாக்காரங்களாக இருக்கட்டும், நிறையா பேர் இருக்கா, சினிமாக்காரங்களே நாஸ்திகர்கள் நிறையா இருக்கா. தெய்வம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நிறையா பேர் பேசியிருக்காள் பார்க்குறோம் இல்லையா. அவள் இருந்தால் கூட அவள் போய் ஒரு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்னான்னா அவள் அங்கே பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பா. அவள் பூஜை போடாமல் ஆரம்பிக்க மாட்டாள். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவள் பெரியவாளே பண்ணும்போது சின்ன தொழில் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த தொழிலை மண்பாண்டம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னு கேட்டால் மண்ணால் சழைத்த மலர்களை ஏன்னா அவன்கிட்ட போய் இங்கே புஷ்பங்களை அங்கே தேடின்னு வருவான். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் மண்ணினால் புஷ்பங்கள் மாதிரி பண்ணி வைப்பானாம். அந்த மலர்களை கொண்டு எனக்கு சமர்ப்பிப்பான். அதனால் பெருமாளுக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனால் சமர்ப்பிப்பான். அதனால் நீ வந்த சமயம் அவன் மலர் சமர்ப்பித்த சமயம் ஒரே இடத்துல நீ வந்து எங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரத்னஹாரெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லத்து பேசிகிட்டே வந்த அந்த சமயத்தில் அந்த குயம் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்த மண்ணால் செய்த புஷ்பங்களை கொண்டு வந்து எனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தான். அதனால் அந்த மண் புஷ்பத்தில் எனக்கு பிரீதி ஜாஸ்தியாச்சு. அதனால் அதிகமாக காணப்பட்டு என்னுள்ளம் அவனை நாடுது. அதனால் அவனோட ரத்னஹாரத்தில் என் மனசு லயிக்கலை. அவன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டால் அப்படி மண்ணால் செய்த புஷ்பத்தினால அவன் என்னை அர்ச்சிக்கும் போது அவன் மேலே என்னோட ஆசை ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் ஸ்ரீவைகுண்டத்தை விற்று இந்த கோபர்களோடு வந்து சேர்ந்து பக்தி பாடல்கள்லாம் கேட்டுன்னு இருக்கான் இல்லையா. ஸ்ரீவைகுண்டத்தை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆயர் பெண்கள்லாம் ஆயர் கூட்டங்கள் எல்லாருமே சேர்ந்து
கீழே உட்காந்து எப்படி நாரதை தேடி வரும்போது பகவான் உட்காண்டிருந்தானோ அந்த மாதிரி அந்த குயவன் செய்த பக்தியில் எனக்கு வந்து அபிமானம் ஜாஸ்தியாச்சு. அதனால நீ கொடுத்த அந்த நவரத்ன ஹாரத்தில் எனக்கு அபிமானம் குறைஞ்சதுனால அவன் கூட பேசலேன்னு சொன்னாலும் புரிஞ்சு போச்சு அவனுக்கு. அப்போது அவன் முக்குறும்பு அறுத்தவன், அப்படிப்பட்ட எல்லாத்தையும் மறுத்தவன், எல்லாத்தையும் எல்லா விதமான முக்குறும்பை மறுத்தவன். அதனால குலதள வித்யா செருக்குகள் மூன்று குறும்புகள் நமக்கு இருக்கக்கூடிய குறும்புகள் பார்த்தா குலதன வித்யா மூணு குறும்புகள் இருக்குமா. அது எல்லாத்தையும் மறுத்தவன் அவன். முக்குறும்புன்னு சொன்னதுக்கு 3 விதமான குறும்புகள். இவை உனக்கு உள்ளபடியால் அவன் பிறந்தவன் அதனால பெருமாள் சொல்லாலும் உனக்கு வந்து நீ ராஜாவாக இருக்கிறதுனால உனக்கு இந்த முக்குறும்பும் முழுக்கு உனக்கு மனசில் அந்த முக்குறும்பெல்லாம் போக்கணுங்கிறதுக்கு தான் நான் பண்ணேன். அதனால் உனக்கு உள்ளபடியால் உன்னை விட அவன் சிறந்தவன் சொல்லலாம். அதை அறிந்த ராஜா என்ன பண்ணாங்க, நேராக பகவானோட இந்த குயவன்கிட்ட போயிட்டாராம். அதனால் குயவன்கிட்ட போய் அவனுடைய மேன்மையை உணர்ந்தார். அந்த பாகவதனை குறித்து தான் சேஷனாக வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அப்படிப்பட்ட குயவனுக்கு தான் சேஷனாக இருக்கணும்னு நினைச்சாராம் அந்த ராஜா. அதனால் தன்னிடம் உள்ள பாகவத சேஷத்தை உணர்ந்துதான் பிரம்ம வித்துக்களிடத்தில் குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் போய்விடும். அதனால் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால பிரம்ம வித்துக்கள் பாகவதோத்தமர்கிட்ட நாம் தீங்குகள்லாம் செய்யணுங்கிற மனசெல்லாம் போயிடுமாம். அதனால் இந்த விஷயம் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கற்று கீழே சங்கம் இருப்பார் போர் என்று விசேஷமாக உட்பொருளாக சொல்கிறார். அதனால் மாயமயமான பிரகிருதியின் விகாரமான இந்த சரீரம், அப்படிப்பட்ட நம்ம சரீரம் எப்படின்னு கேட்டால் ஒரு மாயமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பிரகிருதியில் இருக்கக்கூடிய விகாரமான ஒரு சரீரம் நம்மை மயக்குகிறது. அப்படிப்பட்ட சரீரம் என்னன்னு கேட்டால் நமக்கு அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது எப்படி அழியக்கூடிய சரீரம் நம்ம மனசில் தோன்றதில்லை. ஏன்னா நம்மளோட மனசு அப்படி இருக்குது. அதனால் இந்த உலகமும் நம்மை மயக்கி கர்வத்தை உண்டு பண்ணுகிறது. அதனால் நாம் வந்து அந்த மாதிரி சரீரெல்லாம் இருந்தோடனே நம்ம பெரிய மனுஷான்னு நினச்சி நமக்கு கர்வங்கள்லாம் உண்டு பண்ணுகிறது. உண்மையில் இவையெல்லாம் பகவானால் அளிக்கப்பட்டது என்ற எண்ணம் நம்ம மனிதன் மறந்து விடுகிறோம். இதெல்லாம் மனசில் நினைக்க மாட்டேங்கிறோம். இப்படிப்பட்ட சரீரம் இருக்குது, நம்ம இப்படியெல்லாம் கர்வத்தோடு இருக்குமே, இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் யார் கொடுத்தான்னு கேட்டால் பகவான் கொடுத்த சரீரமாச்சேன்னு நம்ம நினைக்கிறது இல்லையா. அதனால் பதவி அடைந்தும் சொன்ன வார்த்தைகள் மாறியும் மறந்து விடுங்க. ஒரு பதவிக்கு வந்தாச்சுன்னா இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போகிறது இல்லையா. எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி பலவிதமான வாக்குகள்லாம் கொடுப்பா. அதனால் வாக்குகள்லாம் பார்த்தா மக்கள்லாம் எல்லாம் அதை நம்பி நிறைவேற போகுது நினச்சிருப்பா. எலெக்ஷன் முடிஞ்சோடனே வாக்குகள்லாம் மாறுற மாதிரி அதனால் சொன்ன வார்த்தைகள்லாம் மாறி மறந்து விடுகிறது. அப்புறம் பின்னாடி ஒன்றும் கேட்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி. அதனால் 4 வேதங்களை அறிந்தவன் என்றும் எம்பெருமான் நாவியல் உண்டாமையால் அதனால் அபிஜகாதன் என்றும் 3 லோகத்திற்கு அதிபதி என்றும் கர்வப்படுகிறான். அதனால் பிரம்மா என்ன பண்ணான்னு கேட்டால் 3 லோகத்துக்கு நான் தான் அதுவும் கர்வெல்லாம் படுகிறான். அதனால் பிரம்மா இதை கண்டு பகவான் வேத அபகாரங்களை நிகழ்த்தி அவன் கர்வத்தை அழிக்கிறான். அதனால் பல விதத்திலும் பிரம்மாவோட கர்வத்தெல்லாம் அழிக்கிறார் இல்லையா பெருமாள். அதனால் அப்படி அவன் புதல்வனான நாரதன் மூலமாக உபதேசம் செய்யும். பிரம்மாவுக்கு நாரதன் உபதேசம் கூட பண்ணுறாராம். அப்படி இருக்கக்கூடிய அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கமிருப்பார் போர் வந்து இதழை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் எரிச்சிறதே இம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் சாபம் எழுந்தேலோரம்பாவாய். அப்படிப்பட்ட கண்களை வந்து உன்னோட திருக்கண்களால் எங்களை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாசுரத்தை சொல்லலாம் பலவிதமான அபிப்பிராயங்களோட. அப்படிப்பட்ட திருக்கண்கள் உயர்ந்த கண்கள், அப்படிப்பட்ட அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமா, அப்படி அபிமானங்கள்லாம் இருக்கக்கூடிய எதிலெல்லாம் அபிமானம் இருக்கும் நிறையா விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட திருக்கண்களால் முழிச்சாவும் கண்ணு முழித்தோடனே உடனே திருக்கண்களை முழிச்சுன்னு அப்படி சோம்பேறித்தனமாலாம் எழுந்து வரக்கூடாது. ஏன்னா நிறைய சொன்னோம் இல்லையா. அதனால் எல்லாருக்கும் பகவானுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இந்த பாசுரத்திலே பார்த்தோம். இவாளெல்லாம் எப்படி சொல்லாலும் இவாளெல்லாம் கண்ணனோட பத்தினிகள், பாகவதோத்தமர்கள். அதனால் அவெல்லாம் எப்படி சொல்லாலும் அதுபடி நடக்க வேண்டும் என்பது பகவானும் அப்படி தான் நடக்கணும் இல்லையா. கட்டி போட்டு விடுறா இல்லையா, கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள் வந்து அன்பினால் கட்டுறாளாம். அப்படிப்பட்ட யசோதை வந்து ஒரு பாகவதோத்தம் இல்லையா, அதனால் அன்பினால் கட்டுடலாம், அதனால் கட்டுப்படுறான். அதனால் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட இவன் வந்து எப்படி வரணும்னு சொல்லலாம். இந்த பாசுரத்தில் யசோதை இளஞ்சிங்கத்தை எழுப்புகிறாள். இந்த பாசுரத்தில் நிசிம்மாவதார ஞாபகம் வருது. என்ன நிறைய இடத்துல பார்த்தோம், ஒரு அவதாரத்தையும் பார்த்தோம். ஓங்கி உலக வளர்ந்த உத்தமன் பேர்வாடி, பின்னாடி பார்க்க போகிறோம் அன்றி உலக வளர்ந்தாய் அடி போற்றி. அந்த மாதிரி முதல்ல பார்த்தோம் 10 அவதாரங்களும் எந்தெந்த பாசுரங்கள் இருக்குங்கிறது அது அவதாரிகளை பார்த்தோம். அப்படி இந்த பாசுரத்தில் யசோதை இளம் சிங்கம் என மாரிமலமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் சொல்கிறார்.
சிங்கம்ங்கிறது நிருசிம்மாவதாரத்தை சொல்லலாம், சிங்கத்தையும் சொல்லலாம். இங்கே வந்து இவன கண்ணன் சின்ன குழந்தை இல்லையா, அதனால இந்த பாசுரத்தில் யசோதை இளம் சிங்கத்தை எழுப்புகிறாள். அதனால யானை போன்றும் சிங்கத்தை போன்றும் புலியை போன்றும் எருதை போன்றும் அழகாகவும் கம்பீரமாக நடக்கக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட இன்னொரு அவதாரத்தில் எப்படி நடக்கிறான்னு கேட்டால், ராமன் எப்படி நடக்கிறான், ரொம்ப அப்படி நடந்தால் அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். எருது எப்படி நடக்குமோ அந்த மாதிரி எருது மாதிரி கம்பீரமாக நடப்பானாம். அதனால் நடக்கக்கூடிய ராமன் கஜசிம்ம கதி வீர சார்தூல விஷுபோ என்று சொல்லா இல்லையா ராமாயணத்து ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட எப்படி நடக்கிறான்னு கேட்டால் அப்படி கஜசிம்ம கதி வீரனாக அப்படி சிம்மமாக நடப்பானாம் அவன். அதனால் அந்த மாதிரி நடையழகை காட்டி கொண்டு வந்து எங்களை கடாட்சிக்க வேண்டும். முதல்ல கண்ணை திறந்து பார்க்கணும். எப்படி கண்ணெல்லாம் திறக்கணும், 2 கண்ணையும் திறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கணும், 2 கண்ணையும் நல்லா திறக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து ஏந்து வரணும். சும்மா கண்ணால் மாத்திரம் பார்க்கக்கூடாது. கண்ணால் பார்த்துனே படுக்கையில் உட்காந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எழுந்து வந்து பார்க்கணும். பார்த்து அங்கே வந்து உட்காரணும். எப்படி உட்காரணும்னு சொல்லலாம் இந்த பாசுரத்தில். அந்த மாதிரி நடையழகை காட்டிலும் கொண்டு வந்து எங்களை மயக்க வேண்டும். ஏன்னா பெருமாளுக்கு நடையழகு இல்லையா, ராமாவதாரத்தில் எப்படி நடையழகு, இன்றைக்கும் நடையழகுன்னு சொன்னால் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இல்லையா. அவன் வந்து அதே மாதிரி எப்படிலாம் நடப்பான்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு கதியாக நடப்பான் நம்ம எம்பெருமான். ஸ்ரீரங்கத்தில்னு சொன்னால் நடையழகு இல்லையா. அதனால் கொடையழகுன்னு சொன்னால் எந்த ஊரும் கேட்டால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அந்த நடை கொடை வடைன்னு 3 சொல்வா. அதனால் நடையழகுன்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படி நடந்து வருவானாம். அப்படிப்பட்ட நடந்த கால்கள் அந்த நிறைய நடக்கிறத பற்றி நிறையா அனுபவிக்கிறான். அப்படிப்பட்ட பாதங்கள் பாதுகாசகத்தை சுவாமி தேசிகன் அனுபவிக்கும் போது நீ நடந்து வரதெல்லாம் சாதாரண நடையழகுடா, அந்த நடையழகுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதுகை தான், நீ பாதுகை அணிஞ்சதுனால அந்த நடையழகு உனக்கு வந்து சொல்லி அப்படி அனுபவிக்கிறான். அப்படிப்பட்ட நடந்த அவனோட அழகை வந்து வர்ணிக்கும் போது பல மகான்கள் பலவிதமாக அனுபவிக்கிறான் அப்படிப்பட்ட நடைகள். அதனால் அப்படி நடந்து வரணும் நீ. அதனால் நடந்து வரணும் வந்து உன்னோட அழகு உன்னோட கண்ணால் வந்து பார்க்கும்போது அந்த அழகு தந்தாமரை பூ போல இருக்கும். நீ நடந்து வரும்போது அந்த அழகை நாங்கள் பார்க்கணும். அதனால் ஒன்றொன்னா நாங்கள் ரசிக்கணும். அதனால் நீ வரும்போது சாதாரணமாக வரக்கூடாது, நடந்து வரணும். எப்படி வரணும்னு சொல்லலாமுங்க. சித்திரகூடத்தில் மந்தாகினி நதிக்கரையில் சலசல என்று தெளிந்த நதிக்கரை ரெண்டு விஷயத்தை சொல்லலாமுங்க. 2 நதிக்கரையில் அந்த 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 சித்திரகூடத்தில் ராமாவதாரம் இருக்கும்போது அப்படி சலசலன்னு அந்த சத்தங்கள்லாம் கேட்கும். அந்த இயற்கையில் அப்படி இருக்கக்கூடிய மந்தாகினி பசுமையை நிறைந்த சோலைகள் அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால் சஞ்சாரம் செய்யக்கூடிய அங்கே மான் முயல் அணில் இதெல்லாம் சின்ன சின்ன பிராணிகள்லாம் இருக்கும், ஜீவராசிகள். அப்புறம் குயிலெலாம் கத்தும், அப்புறம் கிளியெல்லாம் அப்படி கூவும், அப்புறம் அன்னமெல்லாம் அப்படி சத்தம் போடும், மயிலெலாம் டான்ஸ் ஆடும். இப்படி போன்ற பறவைகள் எல்லாமே அந்த காலங்காலத்தால் ஏந்துண்டு. அதனால் ஏர்லி மார்னிங்கில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம காதில் விடும். காலங்காலத்தில் ஏந்தினோடனே அதனால் கோழி கூவுறது, அந்த பட்சிகள்லாம் கத்துறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மந்தாகினிங்கிற நதிக்கரையில் சில ராமன் லக்ஷ்மணன் சீத்தையெல்லாம் இருக்கும்போது அந்த சத்தங்கள்லாம் கேட்குறது. அப்போது ஒரு ரம்யமான இடத்தை பார்த்து கொண்டு 2 பேரும் இருக்கா. சீதா பிராட்டியும் ராமனும் 2 பேரும் உட்காண்டிருக்கா. ஏகாந்தத்தில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு பார்த்தா 2 பேரும் குலுங்க சிரிக்கிறாளாம். எதுக்குடா சிரிக்கிறான்னு ஒருத்தருக்கு தெரியல. சீதை திடீர்னு சிரிக்கிறா, ராமன் சிரிக்கிறா. 2 பேரும் எதற்கு சிரிக்கிறான்னு கேட்டால் ஒருத்தருக்கு சொல்லலை. நீ எதுக்கு சிரிக்கிறேன், ராமன் பார்த்து சீதை கேட்குறா, சீதை பார்த்து ராமனை பார்த்து நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லலை. பிறகு காரணம் சொல்ல சிரித்து கொண்டே இருந்தார்கள் 2 பேரும். அப்புறம் காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிறகு சிரித்ததற்கான காரணத்தை சொல்லிக்கொள்ளலாம் என்றனர். முதல்ல சீதை சொல்ல ஆரம்பிக்கிறான். யானைகள் வந்து அங்கே வந்த நிறைய யானைகள்லாம் வந்தது அந்த காட்டில். அப்போ அதில் ஒரு யானை என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தா ராமனை பார்த்து சொல்லலாம். அங்கே வந்த ஒரு யானை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்களோட நடையழகை பார்த்து தானும் அதுபோல் நடக்க முயன்றது. அவங்க அந்த யானை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சில பேர்லாம் பாட்டெல்லாம் பாடும்போது அவளை மாதிரி பின்னணி பாடகர்கள்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியமும் அந்த மாதிரி நிறைய டிஎம் சௌந்தரராஜனும் நிறையா சினிமா பாடலாம் பாடியிருக்கா. அவள்லாம் பாடும்போது மற்றவாள்லாம் அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி பாடணும்னு அவளுக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரிலாம் பாடுவாள். அந்த மாதிரி அந்த யானை என்ன பண்ணித்தான் ராமனோட நடையழகு, ஆனால் நடையழகுக்கு அந்த நடையழகுக்கு ஈடே கிடையாது. அந்த நடையழகை பார்த்தோன்னே அந்த யானை என்ன பண்ணித்தான் தானும் அந்த மாதிரி நடக்கணும்னு அப்படி நடந்து பார்த்துதான். அப்போ நடக்க முயற்சித்து, அதனால் ராமன் அளவிற்கு அழகாக நடக்க முடியல. அதனால் அந்த பர்ஃபெக்ஷனாக இந்த ராமன் எப்படி நடக்கிறானோ அந்த மாதிரி 100% தன்னால் நடக்க முடியல. அதனால் வெட்கத்தினால தனது முகத்தை வந்து ஒரு அரச மரக்கிளையில் போய் வச்சுருந்தான். அதனால் தும்பிக்கை எடுத்துன்னு போய் அந்த ஒரு பெரிய அரச மரங்கள்லாம் இருக்கும், தும்பிக்கையில் அரச மரத்துக்குள்ளே போய் நுழைச்சாங்கன்னா வெட்கத்தினால் தன்னால் முடியலைன்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்டோடனே அப்புறம் ராமன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராமன் வந்து சீத்தை சொல்லியாச்சு, ஏன் சிரிச்சான்னு அதை நினச்சிட்டே நான் சிரிச்சேங்கிறாளாம் சீத்தை. இப்போ ராமன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சீதையோட நடையழகை கண்ட சீத்தை இதே 2 பேருக்கும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் வந்திருக்கு.
சீதை நடந்துட்டு இருக்காள். அங்கே சீதை நடந்துட்டு இருக்கும்போது அந்த சீதையோட அழகை வந்து ஒரு ஹம்சபக்ஷி பார்த்து தான். ஹம்சபக்ஷி வந்து என்ன பண்ணித்தான், தானும் சீதை போல் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான். அப்போ அது மாதிரி நடக்க கற்றுக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நடக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் இல்லையா. சில பேர்லாம் பாடணும்னு அந்த மாதிரி பாடணுங்கிறதுக்கோசம் முயற்சியெல்லாம் செய்வாள். அந்த மாதிரி ஹம்சபக்ஷி என்ன பண்ணுன்னு கேட்டால் முயற்சி செய்துதான். அந்த ஹம்சபக்ஷிக்கு முடியாமல் போனோடனே தாமரை இலைக்குள் தலையை போய் புதைச்சுன்னு இருந்தான். அதனால் தன்னால் முடியலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தடாகத்தில் இருக்கிற தாமரை பூ இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஹம்சபக்ஷி தண்ணியில் போய் தாமரை மலையில் மறைச்சு கொண்டுதான். அதனால் சிரித்தேங்கிறாலும் அப்படிப்பட்ட நடழகு. அதனால் ராமனும் சீதையும் நடழகை காட்டி கொண்டு வருவதை இங்கே வந்து நப்பின்னையும் கிருஷ்ணன் நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். 2 பேரும் உள்ள இருக்கா இல்லையா, இவாளெல்லாம் பிரார்த்திக்கிறாளாம். நப்பின்னையும் சீதையும் நப்பின்னையும் கிருஷ்ணனும் சேர்ந்து வரணும். அதனால் பிராட்டியோடு சேர்ந்து பெருமாள் நடழகை வரணும் இல்லையா. அதனால் நிறைய இடத்துல பார்க்கலாம் பிராட்டியும் பெருமாளும் ஏழை பண்ணும்போது அப்படி ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் வந்து அப்படி நடையழகோட வருவாருங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து வரணும்னு இங்கே பிரார்த்திக்கிறாளாம் இங்கே. அதனால் ஹிரண்யகசிபு என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் அசுரன். நரசிம்மாவதாரத்துக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போகிறாளாம் இங்கே. அதனால் ஷார்ட்டாக நரசிம்மாவதாரம் சொல்லணும், இன்றைக்கி 1 நாள் 2 நாள் சொல்லணும். அதனால் ஷார்ட்டாக என்ன சொல்லலான்னு கேட்டால் ஹிரண்யகசிபு ஒரு அசுரன் இருந்தாலும் அவன் நிறைந்த தத்துவம். இப்போ ராவணன் வந்து பிராமணோத்தமன், அவன் நிறைய வேதங்கள்லாம் படித்தான், வீணையெல்லாம் வாசிக்கணும். அவனால் ஏதோ செஞ்ச தப்புனால அவன் பேர் கெட்டு போச்சே தவிர அதர்வைஸ் அவனோட குவாலிட்டி பார்க்கும்போது அது மாதிரி ஹிரண்யகசிபு வந்து பார்த்தா அவன் அசுரனாக இருந்தாலும் நிறைய தத்துவ ஞானங்கள்லாம் உள்ளவன், தத்துவங்கள்லாம் படித்தவன். அவன் எம்பெருமானிடம் போர் செய்ய வேண்டும் என்று அவனை வெல்ல வேண்டும் என்று மாறிவிட்டான். ஏன்னா அவனுக்கு சில புத்தியெல்லாம் கெட்டு போகும் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு தத்துவ ஞானம் இருந்தாலும் அவனை வெல்ல வேண்டும் என்று மாறிவிட்டானாம். அதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி அந்த கதைகள்லாம் பார்க்கும்போது அதுவும் பெருமாளோட ஆக்ஞை தான் இல்லையா. அது மாதிரி மாறணும்னு சொல்லி அவன்கிட்ட பெருமாள்கிட்ட அவன் கேட்டுன்றதுனால பெருமாள் அவனோட மனசை மாற்றினார். அதனால் மாறியதால் ஹிரண்யகசிபுனுடைய பர்வத சமமான அரண்மனையில் தூணில் உள்ள குகையிலிருந்து என்ன பண்ணான்னு கேட்டால் ஹிரண்யகசிபோட அரண்மனை இருக்குது. அரண்மனையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலமாக இருக்கக்கூடிய அந்த குகையில் தூங்கின்னு இருக்கான் அவன். பின் உணர்ந்து அவதரித்தவன் நிருசிம்மன். அப்படி நிருசிம்மன் வெளியில் வந்தான் அவன். அதனால் இதை காட்டவே மாரிமலை முழஞ்சில் என்று முதலிலே சொன்னாங்க. மலை முழஞ்சில் மாறின்னு மாறி வரணும். 2-3 விஷயங்கள் சொல்லலாம். மாறின்னா தான் கிருஷ்ணனாக இருந்தவன் நிருசிம்மனாக மாறி வரணும். அப்புறம் அவன் மாறி காலத்துலேருந்து அடுத்த காலம் வரும்போது மாறி காலத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் சிங்கங்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த குளிர்காலத்திலே குகைக்குள்ளே இருக்கும். அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது அந்த குளிர்காலம் முடிஞ்ச கோடைக்காலம் வந்தோடனே மாறி வருது இல்லையா, அந்த மாதிரி நீ சிம்மமாக வர வேண்டும், அப்படி மாறி வர வேண்டும். அதனால் அரண்மனையால் முதல்ல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அவனோட அரண்மனையில் ஹிரண்யகசிபோட அரண்மனையில் தூணில் போய் மாறி இருக்க நீ இல்லையா. அதனால் அப்படி மாறி இருக்கிறவன் மாறி மலைமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும். அப்படி பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக அவதரித்தவன் அவன் நிருசிம்மனாக வந்தான். ஹிரண்யகசிபன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அவன் வந்து அதுபோல கிருஷ்ணானியம் எப்படி வந்தான் அந்த அப்படி நிருசிம்மனாக வந்து அந்த ஹிரண்யகசிபை கிழிக்கணும்னு சொல்லும்போது அந்த அவதாரத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கணும். அது தனியாக ஒரு சாப்டரே இருக்குது. அதனால் நிருசிம்ம அவதாரத்தை பார்க்கும்போது எப்படியெல்லாம் அவதாரம் எப்படி எடுத்தான், அவன் எப்படி வந்து கடைசியில் ஹிரண்யகசிபை கொல்வதற்காக எப்படி நடந்து அவதாரம் எடுத்து தூண்லேருந்து எப்படி வந்தான். சட்டாபட்டல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்படே சொல்கிறார் இல்லையா சுவாமி கமாந்த மகாதேசிகன். அப்படி ஒரு அட்டகாசமான சிரிப்போடு அப்படி நடந்து வரானவன். அந்த மாதிரி அவன் சிம்மாசனத்திலிருந்து வந்து ஹிரண்யகசிபு எப்படி வந்து பண்ணானோ சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அதுபோல கிருஷ்ணானியும் வந்து நந்தகோபனுடைய திருமாலைகள் உள்ள நீலாதேவியின் குகையில். அதனால் நீலாதேவியோட நப்பிண்ணையோடு இருக்கக்கூடிய அந்த குகை இல்லையா, அந்த படுக்கையிலிருந்து குகையிலிருந்து எழுந்து நடந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும். அதனால் ஆண்டாள் வந்து மாரி என்பதை மாரி என்கிறாள் என்று பாடினாளாம். அதனால தான் பார்த்தோம் மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும். அதனால் அப்படிப்பட்ட மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. அதனால் அங்கன்மா ஞாலத்தர் சென்ற பாசுரத்தில் தங்களுடைய வருகையை கூறினார். நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்திருக்கோம், அதனால் சிற்றரசர்களாக வந்திருக்கோம், உன்னோட பள்ளிக்கட்டுகளில் படுத்துருக்கோம் சொன்னாலாம். இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய வரும் நடையழகை கூறுகிறார், கிருஷ்ணனுடைய வரும் அழகை கூறுகிறார். நாங்கள் வந்தோன்னு முதல்ல சொல்லலாம், அடுத்தது கிருஷ்ணன் எப்படி வந்தான்னு சொல்லலாம். முதல்ல இவாளெல்லாம் நாங்கள் வந்தோன்னு சொல்லலாம், நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம், சிற்றரசர்களாக வந்திருக்கோம், உன்னோட பள்ளிக்கட்டு கீழே வந்து தலை பெய்தோம், நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு இவா தங்கள் வந்தது சொல்லலாம்.
சில பேர் தன்னுடைய பிரபாவங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பா இல்லையா. நம்ம 2 பேர் 2-3 பேர் பேசிகிட்டே இருப்பாள். பேசிகிட்டே இருந்தால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது உடனே அவளுக்கு தான் பண்ணுற ஞாபகங்கள்லாம் வரும். அதனால் அந்த பெண்கள்லாம் தாம் எப்படி வந்தோன்னு முதல்ல சொன்னாலாம். அது மாதிரி அடுத்தது இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனை நடந்து வரணும்னு சொல்லால, ஆனால் கிருஷ்ணன் எப்படி வரான், அவன் எப்படி நடையழகோட வரான்னு சொல்லலாம். அதனால் யசோதை இளம் சிங்கம் என்று முதல் பாசுரம். அதனால் முதல் பாசுரத்தில் அதனால் மார்கழி திங்கள் மதுநிறந்தன் அண்ணாள யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பெருதருவான். அதனால் யசோதை இளம் சிங்கம் முதல் பாசுரம். இங்கே சீரிய சிங்கம், அதனால் வளர்ந்து போச்சு போல இருக்கு. அப்படிப்பட்ட சீரிய சிங்கம் போல வர வேண்டும் என்று இந்த பாசுரத்தை சொல்கிறார். சீரிய சிங்கம் அறிவற்று தீவிடுத்து எப்படி வரணும்னு கேட்டால், பெரும்பாலும் என்ன பண்ணணும்னு கேட்டால் காட்டில் தான் சிங்கங்கள்லாம் வசிக்கும். சிங்கங்கள்லாம் அங்கே வசிக்கும், காட்டில் தான் இருக்கும் இல்லையா. காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் இப்போ பார்த்தா நிறைய இடத்துல சிங்கங்கள்லாம் அங்கே இருக்குன்னு கேட்டால் ஜூவில் இருக்குது. அந்த சிங்கத்தெல்லாம் பிடிச்சின்னு ஜூவில் கட்டி போட்டிருப்பா இல்லையா. அதனால் சிங்கம் இருக்கும் காடுகளில் பயத்தினால என்ன பண்ணுவோம்னு கேட்டால், அந்த காட்டுக்கெல்லாம் ராஜான்னு கேட்டால் சிங்கம் தான் சொல்லுவோம் இல்லையா. காடுகளுக்கெல்லாம் ராஜா சிங்கம். அங்கே வேறு பிராணிகள்லாம் நுழைவது கடினம். அதனால் மற்ற பிராணிகள் இங்கு சஞ்சரிப்பதில்லை. அதனால் அந்த இடத்துல பார்த்தா வேறு பிராணிகள்லாம் வராது. அதனால் காடு செழிப்பாக இருக்கும். அதனால் என்னன்னு கேட்டால் மற்ற பிராணிகள்லாம் வந்தால் காடு அழிக்காது, அதனால் செழிப்பாக இருக்கும். அதில் சிங்கம் பார்த்துன்னு இருக்கும். இங்கே சிங்கம் வசிக்கும் இடம். அப்படிப்பட்ட காட்டில் சஞ்சரிக்கும். மழை காலத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் வெளியிலே வராது, குகையிலே படுத்துட்டு இருக்கும், பெண் சிங்கத்தோடு படுத்துன்னு இருக்கும். அதனால் மாரிக்காலமானவுடன் வேறு சில சத்தம் கேட்டால் என்ன தீமை வந்து விடுமோ என்று எண்ணி விரைந்து வெளிந்து வரும். அதனால் அப்படிப்பட்ட காலத்தில் வேறு ஏதாவது சத்தங்கள்லாம் வந்தால் வேகமாக வெளியில் வரும். ஏதோ சத்தம் கேட்குது, நமக்கு யாரோ எதிரி வந்துட்டாலும் சொல்லிட்டு வருமா. அதனால் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால் தீ விழிக்கும் கண்ணை அப்படி நிருசிம்ம அவதாரத்தை போகலாம். பின்னாடி நிருசிம்மன் அவதாரம் பண்ணும்போது எப்படி வந்தான்னு கேட்டால், நிருசிம்மன் சிங்கமாக வந்தான், நரசிங்கமாக வந்தான். வந்தோடனே அப்படி கண்ணை முழிச்சான் இல்லையா. அப்படி நரசிங்கமாக இருக்கும்போது தீ விழிக்கும். அப்புறம் உடனே படுத்து நிற்கிறது என்ன பண்ணணும்னு கேட்டால் கண்ணை அப்படி முழிச்சு பார்க்கணும். கண்ணை முழிக்காமல் படுக்கையில் நம்ம தூங்கிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. தூங்கிகிட்டே இருக்கும்போது கண்ணை முழிக்காமல் எழுந்து நடக்க முடியாது இல்லையா. அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், எழுந்தோடனே முதல்ல நம்ம செய்யக்கூடிய செயல் கண்ணை முழிக்கிறது. அப்புறம் உடனே எழுந்து உட்காரணும். அடுத்தது எழுந்து உட்காந்து அப்புறம் நடக்கணும். அதனால் எழுந்திருக்கும். அப்புறம் பிடரி மயிர்கள் சிலித்து கொள்ளலாம். அந்த சிங்கம் என்ன பண்ணுன்னு கேட்டால் தன்னோட பிடரியில் இருக்கக்கூடிய மயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே சிலுத்துக்கும். அப்படி பார்த்தா கபா கபா அப்படி அப்படியே ஆடும் இல்லையா, சிலுத்துக்கும். அப்புறம் முன்பு உண்டான மாமிசத்தினால் முன்னாடி ஒரே மாமிசங்கள்லாம் சாப்பிட்ருக்கும் இல்லையா, மாமிசத்தினால் ஏற்பட்ட நாற்றமும் கமழும். நாற்றத்துழாய் முடி நாராயணன். நாற்றம்னு வாசனை சொல்ல. இந்த இடத்துல நாற்றம்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட். ஏன்னா மாமிசத்தினால அந்த மாதிரி நல்ல நல்ல வாசனைகள்லாம் வருமா, வராது. அப்படிப்பட்ட வாசனைகள்லாம் அவள் கமழமாகும் இருக்கும். சிங்கத்துக்கு அதெல்லாம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாசனைகள்லாம் இருந்தால் தான் அதுக்கு பிடிக்கும். அதனால் தன்னோட உறுப்புக்கள்லாம் அசைக்கும். இதெல்லாம் நம்ம மனுஷர்களாக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் காலங்காலத்தால் ஏந்துக்கிறோம். காலங்காலத்தால் ஏந்துன்னு முதல்ல படுக்கையை விட்டு ஏந்துக்கிறோம், கண்ணை விழிக்கிறோம், படுக்கையிலேருந்து எழுந்து உட்காந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அடுத்தடுத்து காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறோம்னு கேட்டால், உடனே அடுத்தது சில பேர்லாம் பண்ணக்கூடிய காபி சாப்பிட்றோம். அதை சொல்லலை நான் இங்கே, காபி சாப்பிட்றதை பற்றி சொல்லலை. உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டால் உடலெல்லாம் அசைக்கிறவங்கிறதுக்கோசம் யோகாசனம்லாம் பண்ணுவோம் இல்லையா. நிறையா இடத்துக்கு பார்த்தா நிறையா பேர் உடனே ஜிம்முக்கு போவான். உடனே தான் வீட்டில் இருக்கக்கூடிய யோகாசனங்கள் கற்ற வித்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவான், உடல் உறுப்புக்கெல்லாம் அசைச்சு கொள்வோம். அந்த மாதிரி அப்படி அவனால் வெகு நாள் தூசி தட்டிதான் திமிர் பிடித்து தன் உடலை உதவிக்கொள்ளும். அதனால் அந்த சிங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டால், ரொம்ப நாளாக குகைக்குள்ளே படுத்துன்னு இருக்கு இல்லையா, வெளியில் வரணுன்னா ஒரே தூசி படிஞ்சிருக்கு. அதனால் அப்படிப்பட்ட தூசியெல்லாம் தட்டி வெளியில் வருமா. அதனால் சோம்பலை முறிக்கும். அப்படி உடம்பெல்லாம் நம்ம சோம்பெல்லாம் முறிச்சுன்னு எழுந்துப்போம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி வெளியில் புறப்படும், வெளியில் வரும். அப்போ தான் வருவதே அறிந்த மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும் வகையில் கர்ஜிக்குமாம். எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த வெளியில் வந்தோடனே ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா. அதனால் சங்கநாதம் பண்ணுறான் இல்லையா கண்ணன். போருக்கு ஆயத்தமாகறதுக்கோசம் ஒரு சங்கநாதம் பண்ணுறான். அப்படி இந்த சிங்கம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், முதல்ல வெளியில் வரதுக்கு முன்னாடி ஒரு கத்தும், ஒரு கர்ஜிக்கும். கத்துறதில்லை, கர்ஜிக்கும். அதனால் வெளியில் வரும்போது மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும். சரி, ராஜா வந்துட்டான் போல இருக்கு, நம்மளாம் அட்டென்ஷன் ப்ளீஸ் சொல்லுவோம் இல்லையா. அதனால் இப்போ ஃப்ளைட்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டென்ஷன் ப்ளீஸ் எல்லாம் சொல்லா பாருங்க, ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி, ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி. அப்படி இந்த இடத்துல கர்ஜிக்குமா. அப்போ உரிய மிடுக்குடன் நடந்து வரும். அப்போ ஒரு ராஜா மாதிரி நடந்து வரும். அந்த அப்படிப்பட்ட சிங்கம் என்னன்னு கேட்டால் தான் ராஜா இல்லையா, சிங்கராஜா இல்லையா. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கே உள்ள மிடுக்கு. இப்போ பெரிய மனுஷாலாம் வந்தால் சாதாரணமாக நடக்கிற வழக்கம் பெரிய மனுஷா நடந்து வரதுக்கும் இந்த தோரணையெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அது சினிமாலேயே நிறையா பார்க்குறோம் பாருங்க. சினிமாவில் பார்த்தா அந்த மாதிரி நடையழகுக்குன்னே ஒரு சீன் வைப்பான் பாருங்க. அந்த மாதிரி நடந்துன்னு வருது. அந்த மாதிரி
தோளில் வந்து அந்த மாதிரி அங்கவஸ்திரங்கள்லாம் போட்டுக்கிறது, அந்த மாதிரி நடந்து வருது. அது மிடுக்கு இல்லையா, அது தனியாக காட்டும். அப்படிப்பட்ட அப்படி சிங்கங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் தனக்கே உண்டான மெடுக்கோடு நடந்து வருமா. அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணணும்னு கேட்டால் சிங்கம் எப்படி வருமோ அந்த மாதிரி நடந்து மெடுக்கோடு நடந்து வரணுங்கிறதுக்கோசரம் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுதான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் சொல்லலாம். அப்படி எப்படி வரணும்னா சிங்கம் போல் நடந்து வரணும். அதனால் நிறையா சினிமா பாட்டெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சினிமா பாட்டில் பார்த்தா நிறைய சினிமாக்கெல்லாம் இப்போ நிறையா பேர் சினிமான்னு சொன்னால் தான் அவளுக்கு அந்த ஒரு கம்பேரிசன் புரியுது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி சினிமாக்கெல்லாம் பார்த்துருப்பா. எப்படி வராலும் அந்த மாதிரி ஒரு மிடுக்கோடு நடந்து வரணும். எப்படி சிங்கம் எப்படி இருக்கும்னா, சிங்கத்தை போய் நம்ம காட்டில் போய் நம்ம பார்த்துருக்க முடியாது. சிங்கம் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லமே தவிர இதிலெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அப்படி மிடுக்கோடு நடந்து வரணும் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாள். நடந்து வரத்துக்கு என்ன மாதிரிலாம் நடந்து வரணும். அதனால் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடுத்து வேறுமயிர் பொங்க வெப்பாடம் புயர்ந்துவரி மூரணிமிருந்து முழங்கி புறப்பட்டு அப்படி வரணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறோம். மேலே நான் மேற்கொண்டு அடுத்த பாசுரத்தில் நாளைக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். சதமக மணி நீல ಚಾರುಗಲ್ಗಾರಗಸ್ತಾಸ್ತನವರನಮಿತಾಂಕೀದ ಅಂತರವಾಸಲ್ಲ ಸಿಂಧು ಅಳಗ ವಿನಗಿದಾಭಿಸ್ರಗ್ಭಿರಾ ಕೃಷ್ಣನಾದ ವಿಲಸತಿ ಹೃದಿಗೋದ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾತ್ಮಜಾನಃ ತಿರುವಾಡಿ ಪೂರತ್ ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவே முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாழ்வாழியே 143 உரைத்தாழ்வாழியே உயர் அரங்கற்கு அன்னை உகந்தளித்தாழ்வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன் புதுவை நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.